No, you are an MP MLA court. He is a MLA, correct? Yes, sir. காலையில 7 மணி நைட் 12 மணிக்கு கூட வாங்குங்க. சட்டம் ஒன்று ரைட் எங்களுக்கு ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அதை நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது அதை விட்டு அனுப்பிடுதான் சொல்றோம். இல்ல இல்ல உங்க வக்கீல் யாரு? யாரா ஒருத்தர் பேசிட்டு பேசுங்க. உங்க வக்கீல் யாரு? இல்ல, no instructions. No instructions. You can IO can proceed with the as per the rule procedure. Okay. No instructions. IO public prosecutor. Sir. ஒரு நிமிஷம் சார் காதலாம் சார் உங்க கேளுங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். Public prosecutor My officer told PB officer. not the officer. I'm asking public prosecutor பேசுனீங்களா? No, bill. Officer concerned has informed no instruction. Who is that officer? I'm asking. There is some orders from the High Court. அதுதான் இருக்கா இல்லையா? Request that information. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. It's not an argument. இல்ல சார். I understand. I am actually உங்களுக்கு advocate யாரு? Right. Public prosecutor கோர்ட்ல என்ன நடந்துன்னு கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் I ப்ரொசீட் understand. Till this point of time, for instruction in the he will convey it to us. Till this point of time, it is only. If he is not conveying Right. from Then- our side, we are informing you. Please ask For request from your on consideration, we can do that. But we are not bound by the rule or law. We will do that. I thought you are going to ask for that. I am asking that. Not I am asking the same. ஒரே நிமிஷம். What are you doing? அப்படி போற எதுல உட்காருங்க. அதுல உட்காருங்க. சாய முடியாது. இதுல உட்காருங்க. இதுல உட்காருங்க. வேணா சாய முடியாது. நான் பார்த்துட்டேன்.
ஓகே என்ன பண்ணலாம் கோர்ட்டில் தான் இருக்கேன். நீங்க இங்கே இருக்கீங்க, ஹோட் பண்ணிக்கிறீங்க சொல்றேன். நான் முதல்ல குறிஞ்சி பேட்டி அவர் கட்சியோட நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காரு, அவங்ககிட்ட சொல்லி இன்ஃபார்ம் கேட்க சொல்லுங்க. உங்களாலே பேசுறீங்க. delay ஆகிறது பப்ளிக் டிஸ்கஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண we cannot afford to wait. நான் எதுவும் அன்லாக்ல இல்லை. எனி லா வயலேஷன் இது மணிக்கு பாயிண்ட் பண்ணீங்கன்னா 9 மணிக்கு இதில் எதிர்த்துருக்கோம். 9 மணிக்கு அவர் கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்த்துருக்கோம். 10:30 போனாலும் அது இருக்கும். 11 மணிக்கு அது இன்னும் நேரம் we cannot afford to wait for long. In yoga, 10 நிமிஷம் போயிட்டு we cannot, because there are a lot of implications. We have to maintain. Then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violated, then it is correct. அது இல்லாத வரைக்கும் we should be allowed to do our job. பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. 10 மினிட்ஸ் அவரே அதுக்குள்ள இவங்க சரவணனும் வந்துட்டாரு. அப்படியே வந்துட்டு வரணும். 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இல்லைங்க, இங்க இருந்து தஞ்சாவூர் போகணும் சார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலை கடை முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். நான் லா வயலேட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இல்ல இது நான் இது மனிதாபிமானம். ஒரு 7 மணி நேரம் கூட்டு போறப்ப நான் லா ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி கூட்டு போறப்ப காலை கடை முடிக்காமையா கூட வர முடியும். லா வயலேட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அதான் மேடம் கம்மி சார்கிட்ட சொல்லிடுறேன். எல்ஏ கம்ஃபர்ட் லெட்டர் IOR நீங்க தெளிவாக சர்டிஃபை பண்ணுங்க. சொல்லிட்டு Got it!